திமுகவோட தேர்தல் நீங்க சொல்லியிருந்தாலும் திருப்பி ஒரு விளக்கத்தை கேட்கலாம். நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அவங்க இப்ப 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் இருக்குது. ஆனா 700 ரூபாய் 80 ரூபாய் குறைக்கப்படும் சொல்றாங்க. இது சாத்தியமா? யார் குறைக்க முடியும்? இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து குறைக்க போறாங்க. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது குறைக்க போறாங்களா? ஏங்க நாங்க அறிவிச்சிருக்கிறேன், நீங்க இப்படி கேள்வி கேட்ட என்ன? நாங்க வெற்றியை கட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தவறான கேள்வி. அதாவது இது நீங்க கேட்கிற கேள்வி கிண்டலான கேள்வியா இருக்கு. இது தப்பு. அதிமுக வேட்பாளர் பலம் வாய்ந்த கட்சி முதல் புரிஞ்சுக்கங்க. அடுத்த தடவை வரும்போது நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக வலிமை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக என்ன செஞ்சிருக்கு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதையுமே செய்யலையே. 520 அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் குடும்பம் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் இருக்க வேணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்குவது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே. நாங்கள் இல்லையே. மக்களை தானே பார்க்குறோம். அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி பேசி 15 நாளாக பேசிட்டு இருக்கிற கூட்டணி. என்னைக்கு ஆரம்பிச்சா கூட்டணி? இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல. ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம், கையெழுத்து போட்டோம். நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமாக நீங்கள் இடம் போட வேண்டாம். முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, தேர்தல் அறிக்கையை மத்தியில எங்களோட ஆட்சி தான் வரும், அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன செஞ்சாங்க? செய்யாட்டி போகுது 38 பேர் அவர்களை நம்பித்தானே, இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பரப்புரையை நம்பி, இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்றத்தில் வீட்டு இருந்தாங்களே. என்ன சாதிச்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாந்தாங்க? ஒண்ணுமே கொண்டாடலையே. பூஜ்ஜியமே. ஒண்ணுமே செய்யலையே. நீட் தேர்வு ரத்து நாங்கள் கொண்டாந்து இது பண்ணாங்களா? ஏதோ மேகதாது அணை கட்டிகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காவது ஏதாவது தீர்வு காணதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. முல்லை பெரியார் அணை அது அப்படியே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே. அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோடு பேசுறது நாங்கள் அல்ல. கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க. கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அது சரியல்ல. என்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சின்னா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம்.